தமிழில் வந்து பார்த்திங்கன்னா திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ அடிக்கடி நீங்கள் வந்து கேள்விப்படுறீங்க. செய்தித்தாள்லாம் வரும். திறன் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இது எப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லு டெவலப்மெண்ட்டு, உங்களுடைய பர்சனல் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த திறன் மேம்பாட்டு துறையில் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு புது கான்செப்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம் எல்லாம் வச்சு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. வேரியஸ் ஸ்கில்ஸ் படித்து பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் இல்லை, நிறைய ஸ்கில்லை வந்து அந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதை பற்றி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கிறதுக்கும் இந்த டெய்லி மோட்டிவேஷன் வருது இல்லையா, இந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் கேட்குறீங்க இல்லையா, இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஜாம் ஒன்று இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுடைய திறன் மேம்பாடு வந்து நல்லா சிறப்பாக மேலே போனோன்னா டெய்லி இந்த மோட்டிவேஷன் தேவைப்படுது. டெய்லி மோட்டிவேஷன் வந்து எதுக்கு சார் தேவைப்படுது? அப்போ நான் இந்த மாதிரி வீடியோ, இந்த மோட்டிவேஷன் சம்மந்தமான புக்கு எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம், டெய்லி தேவைப்படும். டெய்லி அந்த மாதிரி புக்கில் படிக்கணும். காரணம் என்னென்னா, இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சலரேஷன் தான். ஸோ உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கில்லுகளை, ஒரு சில ஃபீலிங்ஸுகளை, இதுகளையெல்லாம் வந்து டெய்லி தூண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு குளுக்கோஸ் பாட்டில். நீங்கள் ரொம்ப டயர்டானோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் 2 பாட்டில் குளுக்கோஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிக்குவீங்க. குளுக்கோஸ் பாட்டில் போட்டே இருக்கணுமா? கிடையாது. இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து உங்களுக்கு தேவைப்படாது. காரணம் என்ன அப்படின்னா, இது உள்ளுக்குள்ளே போய் காங்கிரீட்டாட்ட உங்களுடைய அந்த திறனை வந்து மேம்படுத்திடும். மேம்படுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ ஓட ஆரம்பிச்சிருவீங்க? உங்களுக்கு வந்து ஓடணும், நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த குளுக்கோஸ் பாட்டில் ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது மோட்டிவேஷன் ஒரு லெவலுக்கு மேலே தேவைப்படாது. இல்லைன்னா டெய்லி தேவைப்பட்டே இருக்கும். சரி, டெய்லி தேவைப்படுறதுனால நான் ரொம்ப மோசமான ஆளுங்களா, இல்லை என்கிட்ட வந்து திறமை இல்லையா அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய மோட்டிவேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆளுகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய ஸ்கில்ஃபுல் ஆளுகள் எல்லாமே டெய்லி மோட்டிவேஷன் கேட்குறாங்க. டெய்லி வந்து அவங்க வந்து புக்குகளை படிக்கிறாங்க. புது புது புக்குகளை தேடி போய் படிக்கிறாங்க. ஸோ புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எனர்ஜியை வந்து ஃபயரிங்காக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது டெய்லி எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு புக்கு, நல்ல புக்கு இருந்தால் அது எத்தனை தடவை வேணாலும் படிச்சுக்கலாம். ஒரு பக்கத்தை மறுபடியும் 10 தடவை, 100 தடவை, 1000 வேணாலும் படித்து உங்களை அப்படியே ஃபயரிங்காக வச்சுக்கிறது உங்களுடைய திறன் மேம்பாடு அப்படிங்கிறது, உங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்துறாதீங்க, இந்த பழக்கத்தை நிறுத்திடாதீங்க. மேக் இட் அ ஹேபிட். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.